இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள என்ன கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்னா உங்க மனைவி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த வீட்ல இருக்க உங்க குடும்பத்துக்கிட்ட உங்களால சொல்ல முடியல. எங்க பாட்டிக்கு ஏற்கனவே 2 அட்டாக் வந்திருக்கு. என் ஒய்ஃப் இங்க வந்த உடனே என்ன விட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க நிலைமை என்ன அவனு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தேவை இருந்தது, ஆனா உங்களுக்கும் இருந்ததுல யுவன். நீங்க மட்டும் எனக்கு ஆதரவு கொடுக்கல. நானும் உங்களுக்காக நிறைய பண்ணிருக்கேன். உங்க மொத்த குடும்பத்தையும் பாத்துக்கிட்டேன். கடந்த 7 வருஷத்துல ஒரு மனைவி ஒரு மருமக என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் சரியா செஞ்சிருக்கேன். சொல்ல போனா இதெல்லாம் பண்ணும்போது என் மனசுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லதா. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது யுவன். நான் உங்க கூட உங்க ரூம்ல இருந்தது உண்மைதான். ஆனா என்னோட உடல், என்னோட ஆன்மா மோகனையாவுக்கு மட்டும்தான் சொந்தம். இவன் உங்களை மானச அப்பான்னு வாயார கூப்பிடும் போதெல்லாம் என் மனசு எப்படி உடைஞ்சு போகும் தெரியுமா? என்ன மானசோட உண்மையான அப்பா மோகனையா தானே, நீங்க இல்லையே. ஆனா அப்பா ஒன்னு அமைதியா தான் இருந்தேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உங்க மனசை நோகடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். சோ இங்க பலி கொடுக்கறது தியாகத்தை பத்தி பேசுறோம்னா உங்களை விட அதிக தியாகம் பலி கொடுத்தது நான் தான். Fantastic. Wow. Standing ovation. நான் எதுவும் பலி கொடுக்கவே இல்லை. ஃபுல் ப்ரூஃப் பிளானிங்கோட தான் வந்திருந்தேன் உன்னை அடையறதுக்காக. என் லாஜிக் சிம்பிள் தான். விரல நேரா உள்ள விட்டு நெய் வரலன்னா விரல மடக்கி அதை வெளியே எடுக்க வேண்டியதானே. இந்த மோகன் அவன் குறுக்க வராம இருந்த நீ எனக்கு சொந்தமாகிருப்ப. மடை அவன் குறுக்க வந்துட்டான். இங்கதான் இவன் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த ராதா மோகனையாவுக்கு சொந்தமா இருக்க எப்பவும் அவருக்கு தான் சொந்தமா இருப்பேன். என்னைக்குமே நான் உங்களுக்கு சொந்தமா இருக்க மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எனக்கு செஞ்சது எல்லாமே உங்களோட சுயநலத்துக்காக தான் செஞ்சீங்க. சுயநலம் ரொம்ப சின்ன வார்த்தை. நீ என்ன புரிஞ்சுக்கல ராதிகா. நான் யாருன்னு உனக்கு தெரியல. உன்னை அடையறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும் உனக்கு ஐடியாவே இல்ல. லிஸ்ட் பெருசு. சொல்லட்டுமா? உனக்காக மேல அவன் துடிச்சிட்டு இருக்கான்ல. சரி உனக்கு சொல்றேன் வா. முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் வேற யாரும் வரவே கூடாது. முக்கியமா குழந்தைங்க. நீ பெத்த அந்த மானஸ் இருக்கான்ல, முதல்ல மிகப்பெரிய தப்பு பண்ணதே அவன் தான். ஏன்னா உனக்கு எனக்கு நடுவில் அவன் தான் முதல்ல வந்தான்.
சோ உன்னோட மொத்த அன்பும் மொத்த அட்டென்ஷனும் மொத்தமா அவங்கிட்ட போயிடுச்சு. எனக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஆம்பளை அட்டென்ஷனுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். சோ நான் என்ன பண்ண, முதல் வேலையா அவனை தூக்கணும்னு நினைச்சேன். அதனால அவனை ஸ்கூல்ல வச்சு கிட்னாப் பண்ணேன். கொல்றதுக்கு ஃபுல் ப்ரூஃப் பிளான் பண்ண யாருக்குமே இது தெரியல. உன்னோட பொண்ணு இருக்கால இந்த குஷி, அந்த டிடெக்டிவ், அவ பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டா. அவளுக்கு இவன சந்தேகம் வந்துருச்சு. நான் அவ தப்புன்னு ஓமலால் நிரூபிச்சிட்டேன்னா அதனால அந்த இடத்துல நான் தப்பிச்சிட்டேன். பாட்டியை தான் கொல்ல வேண்டியதா போச்சு. ஏன்னா அவங்களுக்கு என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா. அண்ட் அவங்க என்னோட உண்மைய இந்த மோகன் கிட்ட சொல்ல போயிட்டாங்க. அந்த மோகனுக்கு மட்டும் தெரிஞ்சா மொத்த ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சோ பாட்டி செத்ததுக்கான பழிய மோகன் மணியும் குஷி மணியும் போட்டேன். சோ பெர்மனண்டா அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. பெர்மனண்டா நீ என்கிட்ட வந்துருவ. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? காதல்ல இதெல்லாம் இருக்கும். எந்த போராட்டமும் உயிர் தியாகம் இல்லாம நடக்காதுன்னு தெரியாதா? அதுல இவங்கள பலி கொடுக்க வேண்டியதா போச்சு. நல்ல கதையா இருக்க. போர்ல ஈஸியா ஜெயிக்க முடியுமா என்ன? கடவுளே கிருஷ்ணா, இதுதான் உங்க சுயரூபமா? ஆமா. ஏன்? உங்களோட உண்மை. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, குஷி திரும்ப திரும்ப எனக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டே இருந்தா, திரும்ப திரும்ப எனக்கு சொல்ல முயற்சி பண்ணிட்டே இருந்தா நீங்க ஒரு பொய்க்காரர்னு சொன்னா. மானச கொல்ல முயற்சி பண்ணீங்கன்னு அவ என்கிட்ட சொன்னா. ஆனா அவ சொன்னதை நான் சுத்தமா நம்பவே இல்ல. மோனையா கூட என்கிட்ட வந்து சொன்னாரு, நீங்க வெளியே தெரியற மாதிரி இல்லன்னு சொன்னாரு. அவர் பேச்ச கூட நான் நம்பவே இல்ல. ஏன் நீ நல்ல வேலை பண்ண? நான் பைத்தியக்காரி மாதிரி கண்ணை மூடிட்டு உங்களை நம்பிட்டு இருந்திருக்கேன். உங்களுக்கு மட்டுமே நான் துணையா இருந்தேன். உங்களுக்காக அவங்க 2 பேர்கிட்டயும் சண்டை போட்டு கலாட்டா பண்ண. அவங்கள கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா வீட்டை விட்டு அனுப்புன. இன்னைக்கு நீ லிமிட்ட கிராஸ் பண்ணிட்ட குஷி. நீ பழைய குஷியே இல்ல. கிளம்பு, முதல்ல இங்க இருந்து போ. என்ன காரியம் பண்ணிட்ட? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்க. இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாது.